சார் இன்னும் பிரசங்கத்தில் யாரும் இல்லையே, இதுதான் பிரசங்கம் கேட்டுங்க சார். வசனம்லாம் சொல்லலையே, வரும் வழியில் 4 5 குறிக்க முடிஞ்சா குறிச்சுக்குங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கும் நம்ம நடத்துகிறது யார் தான்? அவர் தான். அவருடைய ஆளுகையில தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நடந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையில தான் நம்முடைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு காலையில இங்கே வரும்பொழுது நான் ஒரு இடத்துல இருந்தேன். அதுதான் கரெக்டான இடம் அப்படின்னு நின்றுக்கிட்டு என்னை அழைக்க வந்த தம்பிக்கிட்ட, நான் அங்கே நிற்கிறப்பா, நீங்கள் சொன்ன இடத்துல தான்ப்பா நிற்கிறேன், நீங்கள் இங்கே வாங்கப்பா. அவரு சளைக்காமல் கேள்வி கேட்குறாரு. நான் திருப்பி சொல்கிறேன், தம்பி நான் இங்கே நிற்கிறப்பா, நீங்கள் சொன்ன இடம் தான்ப்பா நிற்கிறேன், ஆனால் நான் நின்ன இடம் தவறான இடம். நான் சரியான இடத்துல, நீங்கள் சொன்ன உங்கள் பாஸ்ட்டு சொன்ன இடத்துல நான் என்ன பண்ணல, நான் நிற்கலை. அதை நான் உணரவே இல்லை. அநேகர் இன்னைக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், தவறான இடத்துல நின்றுக்கிட்டு சரியான இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பரலோகத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க, முடியவே முடியாது. ஆமாம், கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற இடத்தை நாம் அபகரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. அபகரித்து, ஆமாம், யாராவது டீச்சர் இருந்தால் நான் ஒரு கணக்கு கேட்குறேன், எனக்கு கணக்கு சொல்லுங்க. எனக்கு நான் 9வது படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? என்னங்க, 14. ரைட், ஸ்தோத்திரம். அந்த வயசில் என் ஊழியத்தை ஆரம்பித்தேன். 14 வயசு. ஆமாம், எப்படி ஆரம்பித்தேன்? இங்கே சொல்லியிருக்கலாம், சொன்ன என்னன்னு தெரியல, பிரசங்கம் தெரியாது, பைபிள் படிக்க தெரியும், அவ்வளோதான். நியூஸ் பேப்பர் படிக்கிறோமா இல்லையா? நியூஸ் பேப்பர், ஆனந்த விகடன், கல்கி, குமுதம். ஒரு காலத்தில் இதயம் பேசுகிறதுன்னு ஒன்று வந்துச்சு, வரல. யாராவது இதயம் பேசுகிறது படிச்சிருக்கீங்களா? அதை இயக்கியவர் வந்து மணி சார். இதெல்லாம் எதுக்கு சார்? இப்போ இப்படிலாம் பல புக்குகள் வந்துச்சு, போச்சு. இதயம் பேசுகிறதும் அப்போ கிடையாது, அதை ஆரம்பித்தவரும் கிடையாது, அதை நடத்தினவரும் கிடையாது. ஆனால் அந்த பைபிள் மாத்திரம் எப்படி இத்தனை வருஷங்கள் எப்படி நிற்கிது? அப்போ என்ன அதுக்கு? இப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ஒரு காலத்தில் சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்க யாராவது கை தூக்குங்க. சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்க சார், பெரியம்மாவை கேட்போம், அம்மா சென்னையில் ஒரு அடையாறு ஆலமரம்னு ஒன்று இருந்துச்சாம்மா? அடையாறு ஆலமரம் இன்னைக்கு இருக்குதுங்களாம்மா? இல்லையா? ஏன் விட்டுட்டீங்களா? விழுந்துருச்சா? ஏங்கய்யா? என்னங்க பெரிய மரம்னாங்க, அதான் சரித்திரபூர்வமான மரம்னாங்க. ஒன்றுமே அது என்னது, அது ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு மெட்ராஸில் ஒரு பெரிய இடம் பிடிச்சது. இன்னைக்கு இருக்கா? ஏங்க, இயேசு கிறிஸ்துவை காலி பண்ணணும், பேரை அழிக்கணும், பேரை ஒழிக்கணும், எவ்வளவோ அரசர்கள் முயற்சி பண்ணாங்க, எவ்வளவோ அரசாங்கங்கள் முயற்சி செஞ்சு. ரிச்சர்டு ரொம்பிராண்ட் அப்படின்னு ஒரு ஐயா இறந்து போனாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்கள பத்தி? யாராவது தெரியுமா? யாருக்கு சொல்லுங்க. சரி, ரிச்சர்டு ரொம்பிராண்ட் ஐயாவுக்கு சாப்பிட என்ன கொடுத்தாங்க அது தெரியுமா? அப்ப நீங்க ரிச்சர்டு ரொம்பிராண்ட் புக்கை படிக்கணும். மனித கழிவை கொடுத்து சாப்பிட வச்சாங்க. கிறிஸ்துவுக்காக ரஷ்யாவில் சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஒரு தேவனுடைய மனுஷன் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு போனாங்க. என்ன சொல்லுகிறேன், இந்த ஊழியம் ஏதோ காளான் மாதிரி உழைத்த ஊழியம் கிடையாது. ஆமா, நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இன்னும் பைபிளுக்குள்ளேயே போனேன்னா முடிச்சிருவேன், அதனாலதான் போறேன். கதடிக்கிற நினைக்காதீங்க. கருத்தோட்டமான காரியங்களுடைய சிந்தனைக்கு நான் விதைக்கிறேன். யோசிக்கிறேன். உண்மையாய்
உத்தமமாய், நீதியாய், நேர்மையாய், பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிற இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போனாங்க. அந்த ஜட்ஜி இயேசுவை பற்றி என்ன தெரியுமா சொன்னாரு? சொல்லுங்க பட்டுங்க யாராவது. அம்மாடி, இந்த மனுஷன் மேல ஒரு குற்றமும், ஏங்க இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணுங்க சார். இம்பாசிபிள் சார், முடியவே முடியாது சார். நானும் சொல்றேன் முடியாதுதான். ஆனால் முடிந்தவரை எப்படி இருக்கணும்? ஆமா, முடிந்தவரை முடியலன்னா என்ன பண்ண வேணாம், விட்டுற வேண்டாம். நான் பெருமைக்கு சொல்லல, நான் கடந்து வந்த பாதையை சொல்றேன். பிஏ கோஆபரேஷன் ஒன்று இருந்துச்சு, இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. காலேஜில் பிஏ கோஆபரேஷன் நான் அது போய் சேர்ந்தேன். 1 வருஷம் படித்தேன், 6 செமஸ்டர் ஏதோ படித்தேன். எழுதின எக்ஸாம் அதுக்கப்புறம் படிக்க முடியல, காலேஜ் விட்டு நின்றுட்டேன். டிசி வாங்கிட்டேன். 3 நாள்ல ஒரு பெரிய ஊழியம் காத்த வேலை கிடைச்சது. பெரிய ஊழியம் காத்த எங்க பிரதருக்கு தெரியும், பாஸ்டருக்கு தெரியும். நான் சொல்றேன் யாருன்னு. அவர்கிட்ட 8 வருஷம் அவருடைய காரியதரிசியாக இருந்தேன். இருந்து கொண்டு அங்கேயே பிகாம் படித்தேன், முடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் வெளியில் வந்தேன், கரெக்டாக எம்காம் படித்தேன். பத்தலை எனக்கு. அப்புறம் எம்பிஏ படித்தேன், பத்தலை. அப்புறம் எம்ஏ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேன், பத்தலை. அப்புறம் பைபிள் காலேஜுக்கு போனேன், பிடி படித்தேன், பத்தலை. இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்கிறேன்னா, ஓ இவ்வளோ படிச்சுருக்காருப்போம், அதை சொல்கிறதுக்கு இங்கே வரல. என்ன, வேதத்தை எத்தனை முறை படிக்கிறோம், எத்தனை முறை படித்தோம். புஸ்தகத்தை படிக்கிறோமே, திருப்பி படிக்கிறோமே. படிக்க என்னது, புது புஸ்தகங்களை வாங்குறோமே. ஆனால் வேதம் எந்த அளவுக்கு நமக்கு தெரியும்? இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு வசதி இல்லாத ஒரு பையனுக்கு இன்னைக்கு இத்தனை டிகிரி வாங்குறதுக்கு தேவன் கிருபை செய்தாரு. அது சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, ஊழியம் பண்றதுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க படிக்க தெரியாதவங்களாம் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. தப்பு. படிக்க தெரியாதவங்களை ஊழியத்துக்கு கொண்டு வந்தது யாருங்க? தைரியமா சொல்லுங்க. அதுல என்ன பயமா இருக்கா? ஆமா, அதுல ஒருத்தர் தான் லூக்கான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் மருத்துவர்னு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. படிக்காதவர்களை வச்சு எவ்வளவு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் பார்த்தீங்களா? இன்னைக்கு பேசுறோம். மத்திய எழுதிய நற்செய்தி நூல், மார்க் எழுதிய நற்செய்தி நூல், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் சொல்றோமா? ஆமா. இவங்கெல்லாம் நான் ஸ்காலரா? இல்லை. தேவனுடைய ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள். ஏன் தாழ்மையா இருக்காரு? வேதம் சொல்றது தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்னங்க? ஆமா. அதே மாதிரி பெருமை உள்ளவனுக்கு எப்படிங்க? ஆமா. எனக்கு தெரிஞ்சுங்க, பாவத்தை விடுங்க. பாவத்தை பத்தி நான் பேச வரல. பெருமையும் பாவம் தான். ஆனால் பெருமைக்கு மாத்திரம் தேவன் என்ன செய்கிறார்? ஏங்க, அதுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க பாருங்க. ரிபல்லியஸ். எதிர்த்து இருக்கிறாருன்னா அது கர்த்தருக்கு என்னது? ஆகவே ஆகாது. நம்முடைய ஆண்டவர், ஆமா, அவர் ஏழ்மையிலே ரூபம் எடுத்தவர். எல்லாம் இருந்தும் 15 நிமிஷம் இருக்கு. நான் வசனத்துக்குள்ள போகிறேன். இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் என்னது? இன்ட்ரோடக்ஷன். ஆமா சார், எதுக்கு சார் 15 நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன்?
கட்டணம் இந்த கட்டணத்தையே எடுத்துக்கோங்க. இந்த வீடு கட்டும்போது அஸ்திவாரம் போட்டிருப்பாங்களா இல்லையா? 40 வருஷம் இருக்கும் நம்ம வீடு கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? 40 வருஷம். வீடு இன்னும் நிக்குதா இல்லையா? நிக்குது. ஏன் நிக்குது? அஸ்திவாரம். என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லாட்டினா நீ என்னத்த பைபிள படிச்சாலும் என்ன கிடையாது. ஐயா, வேத பாரகர் ஒரு கூட்டம் இருந்துச்சு, பரிசேயர் ஒரு கூட்டம் இருந்துச்சா இல்லையா? அவன் வேதத்தை படிக்காம ஆயசாமிகிட்ட வந்து ஆர்கியூ பண்ணான். சொல்லுங்க, ஏதாவது வேதம் படிச்சவன் தானே ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணானா? ஆனா அவன்கிட்ட அஸ்திவாரம் கிடையாது. பேப்பர்ல என்ன இருக்குன்னு தெரியும். விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது, அன்பு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில இவைகளெல்லாம் இருக்கணும்னு யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றார். சோ கிறிஸ்தவ வாழ்க்கையில அஸ்திவாரம்ங்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளான அஸ்திவாரம் வந்து ரொம்ப முக்கியம். அஸ்திவாரம் இல்லை என்றால் அலசதிப்பட்டு போகும், நிக்க மாட்டோம். பைபிள் ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு. பெருமழை சொரிந்தது, காத்து வந்துச்சு, தண்ணி வந்துச்சு. 2 பேர் வீடு கட்டியிருந்தான். ஒருத்தன் வீடு அப்படியே இருந்துச்சு, இன்னொருத்த வீடு தண்ணியில அடிச்சுட்டு போச்சு. ஏன்? அவனுக்கு தனிமழை பெஞ்சது, அவனுக்கு பெருங்கல் மழை விழுந்து சிறுங்கல் மழையை பெஞ்சது. அங்க என்ன பிரச்சனை? என்னங்கம்மா? ஆமா, நீங்க அஸ்திபாரத்துல தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் அஸ்திபாரத்துல இன்னும் கொஞ்சம் அஸ்திபாரம் போட்டு அப்படி தண்ணி ஊற்றிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். எதையுமே நம்ம இலக்காரமா நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில அஸ்திபாரம் இல்லாவிட்டால், ஸ்ட்ராங்கா இல்லாவிட்டால் தேவனுக்குள்ள உண்மையை நாம் வாழ முடியாது. அதுக்கு உடனே இன்னொரு பாட்டு ஞாபகம் வருது, வாழ முடியாதையா. இதுக்கு ஒரு பாட்டு இருக்கா? வாழ தெரியாதையா ஏதோ இருக்குதா இல்லையா? ஆமா. அப்ப வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுவதும் என்னதான்? லேர்னிங். 8வது படிச்சுட்டு போய் திரும்ப 8வது படிக்கிறது இல்லை, காலேஜ் முடிச்சுட்டு திரும்ப காலேஜ் போய் படிக்கிறது இல்லை. ஆனா கிறிஸ்தவம் அப்படி அல்ல. எவ்ரி டே இஸ் a learning for each and every aspects. ஆமா, வேதத்தெல்லாம் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் சொல்றதுக்கு ஒன்றுமில்லை. குறிப்பு எடுக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பதான் பிரசனத்துக்கு நான் போறேன், முடிச்சிடுவோம் கரெக்டா 9 மணிக்கு. 1, நாம் யார்? எழுதிக்கீங்க. 1, நாம் யார்? 2, நாம் ஐஸ்வர்யவான்கள். யாராலே? கிறிஸ்துவாலே நாம் ஐஸ்வர்யவான்கள். அது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன். நான் சொல்லிட்டா, பிள்ளைகள் பெற்றவர்கள் கைத்துள்ள பிள்ளைகள் பெற்றவர்கள், உங்க பிள்ளை என்ன நினைக்கிறான்னு உங்களால் சொல்ல முடியுமா? என் பிள்ளை என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சா அவன் எதுக்கு சீர்கிட்டு போறான்? 3வது பாயிண்ட், நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர் தான் நம்முடைய தேவன். 4வது பாயிண்ட், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கடமைகளை நாம் மீறவே கூடாது. கடமைகளை விட்டு மீறக்கூடாதுன்னு அர்த்தம் என்ன? கடமைகளை செய்யணும். கரெக்டா சொன்னீங்க. கடமைகளை, அதுல என்ன கிடையாது. 4 விஷயம் சொல்லிருக்கீங்களா? 1, நாம் யார்? 2வது, 3வது, 4வது, 5வது, நம்முடைய குறைவுகள் என்ன, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க யாராவது எழுந்திருச்சு நான் ரொம்ப நிறையவா இருக்கிறேங்க அப்படின்னு நீங்க சாட்சி சொன்னா, அந்த சாட்சியை நம்புற பாஸ்டர் நான் கிடையாது. ஹலோ, என்ன சொல்றேன்னு கேட்டீங்களா?
பேச்சுன்னு பாஸ்டர் சொல்றாரு, சாட்சி சொல்றவங்களாம் சொல்லுங்க. நான் ரொம்ப நிறைவா இருக்கிறாங்க, எனக்குல ஒரு குறையும் இல்லைங்க அப்படின்னு நீங்க சாட்சி சொன்னா அது ரொம்ப கர்த்தருக்கு பிரியமான சாட்சியெல்லாம் நினைச்சிடாதீங்க. அப்படின்லாம் சாட்சி சொல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் குறை உள்ளவர்கள், நாம் குறை உள்ளவர்கள். வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன். அடுத்தது 6வது பாயிண்ட். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எங்கேயாவது அற்புதத்தை பண்ணிட்டு பைபிள்ல இதுதான் முதலாவது அற்புதம் போட்டிருக்காங்க? இதே கேள்வி 2வது முறை கேட்கிறேன். ஆண்டவர் செய்த அற்புதத்தை எங்கேயாவது பைபிள்ல இது முதலாவது அற்புதம் போட்டிருக்கா? சொல்லுங்க, முடியுங்க, கரெக்டா முடியுங்க. யார் சொல்றது? சகோதரி பேர் என்ன? யாருமா? சரி, சந்தோஷம், கரெக்டா சொல்லிட்டீங்க. முதலாவது அற்புதம். சரி, பைபிள்ல ஆண்டவர் செய்த 2வது அற்புதம் இருக்கா? போட்டிருக்கா இல்லையா? ஆனா ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். போட்டிருக்கா? போட்டிருக்குன்னு சொன்னா எங்க போட்டிருக்குன்னு சொல்றோம், போடல. 3வது அற்புதம், 4வது அற்புதம் ஏன் போடல? ஏன் போடல? ஏங்க 1, 2 போட்டு செஞ்சதானே சொல்ல முடியும். ஆரம்பம் தான் நமக்கு முக்கியம். முதல் அற்புதம் என்னது? ஆமா, திராட்சை ரசத்தை. ஆமா, ஒரு தண்ணியை கொண்டு போயிட்டு ஒரு திராட்சை ரசமா மாத்தினார்னா இது சாதாரண அற்புதமா? அது ஆக நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன். 6 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். அதை பற்றி நான் இன்னும் விளக்கிடுவேன். எத்தனை சுருக்கமாக விளக்கிடுவேன். 7வது என்னங்கிறத வசனத்தை வாசித்தோம். பிரசங்கி எடுங்க, 3வது அதிகாரம் 11வது வசனம். எடுத்தவர்கள் நிறுத்தி வாசிங்க. நீங்க வாசிக்கிறத நான் திருப்பி சொல்லணும். எடுங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே. மறுபடியும் சொல்லுங்க, அதினதின் காலங்கள்னா எத்தனை காலங்கள் இருக்கு? எத்தனை காலங்கள் இருக்கு? 3 காலங்கள் தான். என்னது? கடந்த காலம், நிகழ்காலம், அவ்வளவுதான். வேற ஏதாவது இருக்குதா? இல்ல. மறுபடியும் வாசிக்கமா. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக நடந்த இங்கிலீஷ்ல பர்ஃபெக்ட், ஒரு குறைவு இல்லாமல். சொல்லுங்க. நித்தியம். ஐயா, நித்தியம் இருக்கிறீங்க, அது யோசிக்கணும்ல. நித்தியம் எங்க இருக்குது? எங்க இருக்குது நித்தியம்? நித்தியம் எங்க இருக்கு? பிராட்வேல அங்க போனீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து அப்படி எதிர போனீங்கன்னா ஒரு குறுக்கு சந்து வரும். அப்படி சொல்லிட்டே போலாமா? நித்தியம் எங்க இருக்கு? நித்தியம் எங்க இருக்கு? எங்கமா இருக்கு? அது நித்தியத்துலதான் இருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல முடியாது. இங்கிலீஷ்ல என்ன? எட்டர்னல். அது யாருக்கு சொந்தம்? ஆமா, நம்ம பட்டா போட முடியவே முடியாது. அவருக்கு தான் சொந்தம். வாசிங்க. அவர் உள்ளத்திலே. சரி, இதில் நான் என்ன உங்களுக்கு சொல்ற பாயிண்ட், 7வது பாயிண்ட். என் தேவன், நம் தேவன் எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நான் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்றேன். நல்லா கவனிச்சுங்க. நாம் யார் என்று நமக்கு தெரியணும். இல்லைன்னா நாம் வாழ்கிறது என்ன கிடையாது, அர்த்தமே கிடையாது. சார், நான் மீன் பிடிக்கிறேன் சார், நான் மீனவன் சார், நான் ரிக்ஷா ஓட்டுறேன் சார், அதெல்லாம் யாரு? ரிக்ஷாக்காரன் சார். இந்த டைலாக்லாம் வேண்டாம். இல்லை, நான் யாரு, நீங்க யாரு அப்படின்னு நமக்கு தெரியலன்னா வாழ்கிறது என்ன இல்லை, யூஸ் இல்லை. 2வது, நாம் ஐஸ்வர்யவான்கள் அப்படிங்கிறத நிறைய நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், மறந்து விடுகிறோம். குடிசையில பிறந்தாலும் நான் யார் தான்? ஐஸ்வர்யவான்கள். மாளிகையில பிறந்தாலும் ஐஸ்வர்யவான்கள். சொல்றேன்னா
மூணாவது என்ன சொன்ன? நம்முடைய நினைவுகளை அறிகிறவர். அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, பாஸுக்கு தெரியாது, அரசாங்கத்துக்கு தெரியாது, அரசு அதிகாரிகளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைக்க முடியாது, தப்பிக்க முடியாது. அடுத்தது, நம்முடைய கடமைகளை செய்யணுங்கிறது கர்த்தர் ரொம்ப ஆமாம். தாய் தகப்பனை கணம் பண்ணணுங்கிறது என்னது? கடமை. அதுலேருந்து என்ன பண்ணக்கூடாது? வீட்டுக்காரம்மா வந்த உடனே என்னது? அதுலேருந்து நழுவி போயிடக்கூடாது. ஐயோ ஏன் சார் எங்களை போட்டு தாக்குறீங்க? இல்லைங்க, திருமணத்துக்கு பிறகுதான் இவன் கெட்டு வர போகிறான். அது தெரியுமா உங்களுக்கு? அது வரைக்கும் அப்பா அம்மா, அது வரைக்கும் அம்மா அம்மா. ஆமாம், கல்யாணம் என்னைக்கு ஆச்சோ வீட்டை பிரிச்சுட்டு என்ன பண்ணிடுவான்? ஓடிடுவான். முழுக்க முழுக்க பெண்கள் தான் காரணம் நான் சொல்ல வரல. ஆனால் மனுஷனுடைய மனசு அப்படி மாற்றப்படுகிறது. கடமையிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் தவறக்கூடாது. நமக்கு குறைகள் இருக்கிறதுனால தான் தேவன் சொல்கிறார், அவருடைய ஐஸ்வர்யத்தினால். அப்ப யாரு இந்த குறைவை நிவர்த்தி யார் செய்ய முடியும்? ஒரு குறை உள்ளவன் ஒரு குறைவை என்ன பண்ண முடியாது? நிவர்த்தி செய்ய யார் தான் பண்ண முடியும்? எஸ். அடுத்தது, நான் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் அப்படிங்கிற நம்புறதுக்கு மனுஷன் எதிர்பார்க்கிறது ஏதாவது ஒரு அற்புதம் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஊர்ல இந்த ஆண்டவர் இந்த அற்புதத்தை செஞ்சாரோ அந்த ஊர்ல போய் நான் கால் எடுத்து வைக்கும்போது எனக்கு உடம்பு என்ன ஆயிடுச்சு? சிலுத்துருச்சுங்க. ஆண்டவர் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக அற்புதம் செய்த காணாவூர் இன்னைக்கும் இருக்குன்னா அதுவே எனது சரித்திரபூர்வமான விஷயங்கள். கடைசியா எதை செய்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? நேர்த்தியாய் செய்கிறார். ஆமா, இப்ப ரெஃபரன்ஸை கொடுத்து நான் முடிச்சிடுறேன். 1 எடுத்தவங்க பட்டு வாசிக்கணும். சங்கீதம் 24வது அதிகாரம் 1வது வசனம் வாசித்துருங்க. நாம் யார்? 24:1 சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும். நாம் யார்? கொஞ்சம் கர்த்தருடையவர்கள் தான். ஆனா நாம் யார்? இந்த உலகத்தில் இருக்கிற குடிகள். வேதத்தில் எப்படி சொல்லணும்? என்ன குடிகள்? என்ன கேட்கிறோம்? நீ எங்கப்பா குடி இருக்கிற கேட்கிறோமா? அப்ப நம்ம யாரு? அந்த குடி இல்ல, இந்த குடி எங்க? அதுதான். ஆமா, வேதம் சொல்கிறது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? நம்ம முதல்ல நாம் யாருன்னு சொன்னோம்ல. நாம் யார்? ஆமா, நம்ம கர்த்தருடையர் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் நீ என்னுடையவன் அல்லன்னு சொல்றது இல்லை. ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு. நீ உனக்கு சொந்தம் அல்லவே மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு. இது குதிரன்ல சிஎஸ்ஐல பாடுற ஞான பாட்டு. ஆமாம், நமக்கு நம்ம சொந்தமே கிடையாது சார். தெரியுமா சார்? நமக்கு நம்ம சொந்தமே இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கலாம். வீடு எனக்கு சொந்தம், வாசல் எனக்கு சொந்தம், என் மனைவி, என் பிள்ளை, என்ன. ஆமாம், நம்மளை போல பரதேசி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நமக்கு சொந்தம் யாரு தான்? அவர் தான். ஒரு பாயிண்ட் தான் முடிச்சிருக்கிறோம், நாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. 2வது, நாம் ஐஸ்வர்யவான்கள். எதை வச்சு சொல்றோம்? எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரர் ஆனாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நாம் ஐஸ்வர்யவான்கள். நாம் ஐஸ்வர்யவான்கள். யாரால? கர்த்தரால். அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? விட்டு கொடுத்திருக்கிறார். ஆமா, மருமகள் வீட்டுக்கு வந்த உடனே மருமகளுக்கு உண்டான காரியங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். ஆனா அவர் என்ன பண்றாரு? ஐஸ்வர்யத்தை கொடுத்துறாரு. பைபிள் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, அவர் ஐஸ்வர்யத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டார்ல, கொடுத்ததுனால அவர் என்ன ஆயிட்டாராம்?
அதே வசனத்தில் தரித்திரரானார். இங்கிலீஷில் சொல்லணும்னா he became a poor because of மோகன்தாஸ். அப்போ ஐஸ்வர்யா யாருக்கு வந்துருச்சு? ஆமாம், 3 விஷயங்கள் வந்திருக்கிறோமா, 2 விஷயங்கள் வந்திருக்கோமா? 2 தான். 3வது 139வது அதிகாரம் 39ல் 2, 3, 4 வாசிங்களேன். சாரி, கரெக்ட். என் உட்காருதலையும் ஆமா, உட்கார்ந்து இருக்கிறது அறிந்திருக்கிறார், நிற்கிறத அறிந்திருக்கிறார். யாராவது சொல்லியிருப்பாங்க, அந்த பையன் அங்கே உட்காந்துருக்கான் மரத்தடியில், அந்த பையன் சீட்டு ஆடிட்டு இருக்கான், அந்த பையன் கல்லுக்கடியில் உட்காந்துருக்கான், ஒத்துக்கலாம். ரைட், அடுத்ததை வாசிங்க. அது எப்படிங்க ஏங்க? நம்ம பிள்ளைகளுடைய நினைவுகளை அறிய முடியுதா? வேதத்தில் ஒரு காரியம் உண்டு, டிசர்னிங் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அது நமக்கு இருக்கா? அது இருந்துச்சுன்னா நம்மளை போல வெற்றி உள்ளவர்கள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஆக 3வது பாயிண்ட் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய நினைவுகளை அறிகிற தேவன், அறிந்திருக்கிற தேவன், மறைக்கவே முடியாது. We cannot hide anything from our Creator. அவருடைய கண்கள் எப்படி இருக்கு? எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. பார்க்கறதுன்னு போட்டிருக்கலாம்ல அந்த வசனத்தை, ஏன் நோக்கமா இருக்குன்னு போட்டிருக்கு? நோக்கமா இருக்கிறது வந்து டபுள் மீனிங். என்ன பார்க்கிறார்? தரிசன, நம்ம மேல தரிசன. 3 விஷயங்களை தான் முடித்திருக்கிறேன். 4வது காரியம் எடுங்க, ரோமர் 13:7. ரோமர் 13:7. ஆண்டவரை பத்தியே பேசிட்டு வந்தோம்ல, இப்ப நம்ம என்ன செய்யணும்னு தெரியணுமா? வாசிங்க. ஆகையால் என்னென்ன கடமை எல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக நான் இதை முடிச்சிருக்கேன். இதோட கடமைகளை செலுத்துவதில் நாம் எப்படி இருக்கணும்? கவனமாய் இருக்கணும். 7வது வசனத்தை வாசிருக்கணும் ஃபுல்லா. எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டிய ஆளுங்க யாராவது இருந்தீங்கன்னா மரியாதை இன்கம் டாக்ஸ் கட்டிடுங்க. அங்க போய் ஏமாத்தவங்க. அதே மாதிரி வீட்டு வரி கட்டணுமா, கட்டிடுங்க. அங்க போய் வீட்டு மதிப்பெல்லாம் என்ன பண்ணாதுங்க, குறைச்சி போடாதீங்க. அதான போட்டுருக்க அந்த அவசரத்தில், அதான போட்டிருக்கு. சரி, ரைட். அடுத்தது, எல்லாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். ஆனால் யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு. ஆமாம், பிசாசுக்கெல்லாம் என்ன பண்ண கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். ஆமாம், மாமியார்கிட்ட மருமகள்கிட்ட மாத்திரம் எதிர்த்து நிற்கிறதோ, மாமனாட்ட எதிர்த்து நிற்கிறதோ என்னது, அண்ணன் தம்பிகிட்ட சொத்துக்களுக்கு எதிர்த்து நிற்கிறதோ வேஸ்ட். எதிர்த்து நிற்க வேண்டிய யாருக்கிட்ட? ஏன்னா கிரியை செய்கிறது யார் தான்? பிசாசானவன். சரியா? அடுத்தது 5வது, அது போதுமா, அதை வீட்டில் போய் படிச்சுங்க. ஏன்னா நான் 9 முடிச்சிடணும். பிலிப்பியர் 4:19. இது 5வது பாயிண்ட்டுமா? இது எப்படி எழுதுறீங்க? படிக்கிற வசந்த மறுபடியும். ஆமா, எனக்கு யாராவது பதில் சொல்லுங்களேன். இந்த இடத்துல மாத்திரம் நம் தேவன் ஏன் சொல்லல? நிறைய நேரங்கள்ல நாம்னு வருதா, நம்முடையன்னு வருதா, நம்முடைய பாவங்களுக்கான வருதா, நம்முடைய அக்கிரமங்களுக்கான வருதா, என்னுடைய. சில இடங்கள்ல சிங்குலர்ல வரும், அங்கதான் யோசிக்கணும். படிங்க அதை. என் தேவன், அப்ப சிங்குலர்ல வருது. அப்ப என்ன பண்ணணும்? என்னும் போது ஒரு தனிப்பட்ட மனுஷனை குறிக்குது. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாசிங்க. இப்ப என்னங்கிறதுல மாஸ்டர்மா உங்க பேரை போட்டு வாசிங்க. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே. அப்ப நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிற ஒரு தேவன். அதுதான் 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் வாசிங்க. இது வேதத்தில் முதல் அற்புதம் இருக்கு. இந்த அற்புதம் எதுக்குன்னா நம்முடைய விசுவாசத்தை தூண்டக்கூடியது. விசுவாசம் இருக்கு நமக்கு, ஆனால் விசுவாசம் தூண்டப்படணும்.
அது புரிஞ்சுக்க தயவு செய்து. விசுவாசம் தூண்டப்படலைன்னா விசுவாசம் என்ன பண்ணாது, கிரியை செய்ய. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏசாமி கடல்ல இருக்கிறார், எவன் எங்கேயோ தூங்குறான், இவர் எங்க போய் தூங்குறாரு? ஆமா, அவன் 5 ஸ்டார் ஹோட்டலில் தூங்குறான், கட்டில மேலே தூங்குறான், என்ன போர்வை மேலே போர்வை கொத்தி தூங்குறான். இவர் பாருங்க எங்க போய் தூங்குறாரு, எங்க தூங்குறாரு? கடல்ல. அஸ்திவாரம் என்ன? கடல் மிதக்கிற ஒரு புதவையில தூங்குறாரு. ஆமா, தூங்கும்போது ஒரு பெரிய என்ன வருது, காற்று வருது, புயல் வருது, கோர தாண்டவம் ஆடுங்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? நான் தப்பா சொன்னா என்னை திருத்தி விட்டுருங்க. காற்றையும் கடலையும் அமர்த்தினாரா? அப்ப அந்த சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாரு? என்னங்க என்னங்க? ஆமா, அவங்க விசுவாசிகளா இல்லையா? அவங்க விசுவாசிகள் தான், விசுவாசிகள் தான். அவங்க ஆண்டவரோட இருக்காங்க, ஆண்டவர் செய்த அற்புதத்தெல்லாம் பார்க்குறாங்க. ஆமாவா? ஆனா என்ன சொல்றாங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமா, நான் உண்மையா சொல்றேன், அதுல ஒருவேளை பேதர் இருந்திருந்தாமா, அவன் பேர் என்ன தெரியுமா? அற்ப விசுவாசி ஆகிய பேதர். ஒருவேளை மத்த இருந்திருந்தா என்ன பண்ணணும்? அற்ப விசுவாசியாக. ஆமா, நம்ம வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது? அப்படி இருக்கவே அற்ப விசுவாசியா இருக்கக்கூடாது. ஆமா, விசுவாசம் மாத்திரம்தான் எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல பெருகக்கூடியது. அற்ப விசுவாசம் பைபிள்ல இருக்கா? இருக்கா? ஆமா, இந்த இதை போல் விசுவாசத்தை நான் கண்டதில்லைன்னு சொல்றாரா? சொல்றாரா? சொல்றாரா இல்லையா பைபிள்ல? அப்ப விசுவாசத்துக்கு என்ன இருக்கு? அளவுகோல் கடைசியா பிரசங்கி 3:11 ஃபுல்லா படிச்சு முடிச்சிருவோம். வாசிங்க 3:11 பிரசங்கி. அவர் சகலத்தையும் அதினதின் காலங்கள் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் இனிமேல் எதையும் கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டீச்சர் யாராவது இங்க இருக்கிறீங்களா? 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 2-3 பேர் இருக்காங்க. அம்மா வருஷம் வருஷம் பேப்பர் கரெக்ஷன் போறீங்களாம்மா? ஸ்கூல்லையம்மா, ஸ்கூல்ல வருஷம் பேப்பர் கரெக்ட் பண்றீங்களா இல்லையா? இந்த வருஷம் வருஷம் பண்றீங்க. குவார்டர்லிக்கு பண்றீங்களா? ஆவலிக்கு பண்றீங்களா? ஆனுவலுக்கு பண்றீங்களா? நடக்குதில்ல, நடக்குதில்ல. ஆமா, வேதம் என்ன சொல்கிறது? அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். அப்புறம் எல்லாத்தையும் he has done his part of work. எதுவுமே என்ன பண்ணிட்டு போல பெண்டிங் இல்லை. இப்ப இதெல்லாம் நம்ம சொல்றேன். நம்பர் 1, நான் யாரும் தெரிஞ்சிருக்கணும் வேதத்தின் படி. 2, நாம் ஐஸ்வர்யவான்களுங்கிறத நாம் அறிக்கையிடணும். 3, நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளாய் மாற்றப்படும். ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிறோம், உலகத்திற்கு ஏற்ற நினைவுகள் நமக்கு ஓவர் கம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? அதை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். 4வது, வேதத்தின்படி நம்முடைய கடமைகளை நாம் செய்து முடிக்க வேண்டும். 5வது, நம்முடைய குறைவை நிவர்த்தி செய்வதற்கு ஐஸ்வர்ய சம்பன்னர் ஒருத்தவர் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவர்கிட்ட என்ன பண்ணணும்? பால் கறக்கிற மாதிரி கறக்கணும். அதனால் புரிஞ்சுக்கணும். இது பெரிய ஒரு சத்தியம். இன்னைக்கு இதுக்கு மேலே பேசுறது எனக்கு டைம் இல்லை. ஆமாம், ஐஸ்வர்யெல்லாம் எங்கே இருக்கு? ஆமாம், ஒரு அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு கடன் வேணும்னா மனுஷன் எங்கே ஓடுறான்? வட்டி கடைக்கு ஓடுறான். என்ன எதையாவது இருக்கிற இடத்துல ஓடுறான். அவனா எவ்வளோ தூரம் கழிக்கணுமோ கழிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்? நமக்கு எதிர்பார்க்குற பாதி தொகையை தான் கொடுக்குறான். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. ஆமாம், அதனால தான் சொன்னார், நம்ம யாருக்காவது எதாவது கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? எனக்கு பிடிச்ச வசனம் நான் சொல்லிட்டா, அமுக்கணுமா, அப்புறம் என்ன பண்ணுமா? கொடுக்கணுமா. இதெல்லாம் எதுக்கு சார் பைபிளில் போட்டிருக்கு? எதுக்கு? நம்ம அமுக்கிற ஆள் கிடையாது. நம்ம என்னது? ஆமாம், மட்டம் தட்டி போடுற ஆள் நம்ம புத்தி எப்படி? அதான் ஆண்டவர் சொல்ற, அமுக்கி. யோசிப்பு, இந்த வசனம்லாம் எனக்கு உண்மையிலேயே அமுக்கணுமா?
கொடுக்கணுமா? அதோட விட்டுற வேண்டியதானே? இன்னும் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு சொல்லுங்க, சரிந்து விழும்படி. அதான் என்னன்னா, கொடுக்கிறவனுக்கு என்ன எப்படி கொடுக்கணும்? வஞ்சனை பண்ணாத, ஹோல் ஹார்ட்டட்லி அப்படியே கொடுத்துரு. என்ன அதுதான் எழுதுறாரு. ஆமா, நேர்த்தியாய் செய்கிறவர், அப்புறம் நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்தையும் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருவதை மனுஷன் கண்டுபிடியார். இவர் ஆதியில் இருந்த தேவனா நடுவில் வந்து வராங்க. இவர் ஆதியில் இருந்த தேவனா நடுவில் வந்து வர்றாங்க. உங்க பேருமா? உங்களதான் அண்ணா, அருமையான பேர். ஆமா, உங்க ஐயா வந்திருக்காங்களா? சரி. கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆச்சா? உங்க ஐயா உங்களுக்கு எப்ப தெரியும்? எந்த வயசுல தெரியும்? என்னங்க? அதான் எந்த வயசுல தெரியும்? எப்ப திருமணம் ஆச்சு? 17 வயசுல ஆச்சு, அப்பதான் தெரியும். 16 வயசுல அவருக்கு தெரியாது. அப்ப அவரு உங்க வாழ்க்கையில பாதியில வந்தவரா, நீங்க அவர் வாழ்க்கையில பாதியில போனவங்களா? சரியா பதில் சொன்னாங்க. ஐயா உங்க வாழ்க்கையில பாதியில வந்தவரா இல்ல ஆதியில வந்தவரா? நீங்க அவருடைய வாழ்க்கையில ஆதியில இருந்தவரா பாதியில இருந்தவரா? அம்மா, வருஷம் நம்ம போட்டிருக்கு, ஆதி முதல் அந்த மட்டும் ஆதியிலிருந்து வந்தவர் யார்? தேவன். நம்முடைய இவருக்கு என்ன உண்டு? ஆதியும் அவர்தான், அந்தமும். அப்ப நமக்கு அவர் என்ன? அது சொந்தம். எப்பயில இருந்து? ஆதியில இருந்து. எந்த ஆதி? நமக்கு ஒரு ஆதி இருக்கு இல்லையா? அவருக்கு ஒரு ஆதி இருக்கு, எனக்கு ஒரு ஆதி இருக்கு, என் பையனுக்கு ஒரு ஆதி இருக்கு. ஆதினா என்ன சொல்லுவோம்? என் பையன் என்னைக்கு ஜென்மிக்கிறானோ அதுதான் நான். 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், மன்னிக்கணும். ஆக இதுதான் நம்முடைய தேவன். ஆக நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். தகப்பனே, நிச்சயமாய் நீங்க எங்களோட இந்த காலையில வழியில பேசுனீங்க. எங்களுடைய விசுவாசத்தை வளர்க்க, அதிகரித்துக் கொள்ள உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு எருமாய் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஐயா, ஊழியக்காரருடைய குடும்பத்தை, இந்த ஊழியத்தை ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற உங்களுடைய விசுவாச பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதங்களை கெஞ்சி வந்தாண்டுகிறேன். ஊழியர்கள் பெருகட்டும், இயந்து ஊழியர்கள் பெருகட்டும். ஆண்டவரே, ஊழியம் விஸ்தாரமாகட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, விஸ்தாரமாகட்டும். இதற்கு தேவையான எல்லா இடத்தை தந்துடணும், கட்டணங்களை தந்துடணும், கன்ஸ்ட்ரக்ஷனை தந்துடணும், பணத்தை தந்துடணும். கர்த்தரே, வானத்தின் பலன்களை நீர் ஆண்டவரே திறங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஏறெடுக்கிறேன், ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென்.